அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து நடந்தது. ஸோ நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தேன், ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் கூட ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக எல்லாம் மேலே வந்துடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணங்கிறதும் நம்ம நேற்று வந்து பார்த்துருந்தோம். ஸோ கால் ஆப்ஷனை வந்து ஹெவியாக வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணும்ல. ஸோ கால் ஆப்ஷனை புக் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா சைட்வேஸ். ஸோ மார்க்கெட் கேப் அப்பே விழுந்தாலும் ஸோ சைட்வேஸில் போனால் மட்டும்தான் ஸோ கால் ஆப்ஷனை வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய ஒரு பை மூவ்மெண்ட் எல்லாம் போயிடாது அப்படின்னு. ஸோ என்னதான் நிஃப்டி வந்து ஒரு எலெக்ஷன் டைம் சப்போர்ட் வந்து டச் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் நிற்குது. ஸோ அது எந்த இடம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவ்வளோ வந்து கேஷ் ஃப்ளோ கிடையாது. ஸோ நேத்தோட கால் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் மட்டும்தான் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான கேஷ் ஃப்ளோ தான். அதாவது கால் ஆப்ஷனையும் ரைட் பண்ணா புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருப்பாங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை பை. அதாவது கேஷ் ஃப்ளோ வந்து ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. ஓகே, என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2949 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 2382 வந்து பாசிட்டிவ், 503ங்கிறது நெகட்டிவ் ஜோன். ஸோ அன்சேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 64. கிட்டத்தட்ட நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட பாசிட்டிவ் வந்து 2382 இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டாக்ஸ் மேல மிட் கேப் ஸ்டாக்ஸே வந்துருச்சு. மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப வந்து பெரிய லெவல்ல வந்து பையிங் வந்து நடந்திருக்கு. ஸோ 52 வீக் ஹைல 17 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 22 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. நேற்று வந்து 52 வீக் லோல 685 ஸ்டாக்ஸ் வந்து இருந்தது. இப்போ அப்படியே அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து கிட்டத்தட்ட 22 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போ 52 வீக் லோல இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கான ஒரு ஸ்டார்டிங் தான். ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 119, லோயர் சர்க்கியூட்ல 44. ஸோ நீங்க கேட்கலாம், நேற்று 685 ஸ்டாக்ஸ்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர்றப்ப பெரிய பை நடந்திருக்கணும்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கால் ஆப்ஷன் ரைட்டிங்ல வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ வந்து நாளைக்கு நேற்று வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா 1.71%. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2%, மோர் தென் ஒரு 2%க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் ஸோ மார்க்கெட்டிங் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் மார்க்கெட் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ஸோ தொடர்ந்து பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியிலோட ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,632. ஸோ 50,632 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் டைம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ தேர்ட் டைம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு ஒரு புல் பேக் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோசிங் கீழே தான் நடந்திருக்கு இந்த 50,632க்கு. நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இந்த 50,632க்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த 50,632க்கு கீழே ஓப்பன் ஆனால் ஒன்று இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 49,658. அப்படி இல்லாமல் இங்கே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட், சாரி இந்த 50,632 கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் அகைன் வந்து இந்த 50,632 வந்தா 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எப்படிங்க, அது வந்து வியாழக்கிழமை தானே, நாளைக்கு புதன்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை வந்து மகாவீர் ஜெயந்திக்கான ஹாலிடே வருது. ஸோ அதனால நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து நாளைக்கே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி தான் ஒரு பேங்க் நிஃப்டி மாதிரியே ஒரு 22,667 இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா
667. ஸோ இதுக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் வச்சா ஸோ பை வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த 22,667க்கு கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல் தான். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே க்ளோசிங் வந்து நடந்திருக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 74,757. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பேங்க்ஸோடது பார்த்தீங்கன்னா 58,399. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 58,350 பேங்க்ஸோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபின் நிஃப்டி வந்து மறுபடியுமே வந்து ஆல் டைம் ஹையை தொடுமா? ஸோ ஃபின் நிஃப்டிக்கு மட்டும் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணால் 24,750 இல்லை 25,000 ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப்போ மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மிட் கேப் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல 2382 ஸ்டாக்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. அப்படி இருந்துமே கூட ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வேற எந்த ஸ்டாக்ஸுமே கிடையாது. மிட் கேப் நிஃப்டி ஸ்டாக்ஸ் தான் அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குதே தவிர ஸோ மற்றபடி ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ், HDFC, அப்புறம் கொட்டாக் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் தானே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் ஸோ மார்க்கெட் அந்த அளவுக்கு மேலே போகலை. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பை அண்ட் செல் கலந்த மாதிரி ஒரு கேண்டல் தான், ஒரு டோஜி கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு போகலாம், அதே மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு போகலாம். ஸோ அப் அண்ட் டவுன் சைடு டார்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னா இந்த ஓப்பனிங் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 22,667க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நிஃப்டி 50ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த கேண்டில் அதாவது நேத்தோட 23:15 லாஸ்ட் கேண்டிலோட லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ அகைன் வந்து மார்க்கெட் மேலே தான் வந்துட்டு இருக்கு. 5,315ங்கிறது தான் ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ 5,350 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் எடுக்கலாம். ஸோ இந்த செல் பண்ணலாம், இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஈவினிங்கில் இந்த லோ பிரேக் அவுட் பண்ணாலே நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணிடலாம். அதாவது 1:15 மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா லோ வந்து 5,193. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணாலே செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டினியூஸாக 5,071 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மற்றபடி பைங்கிறது ரொம்ப டவுட் தான். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். இந்த 5,350 பிரேக் அவுட் பண்ணிட்டு 15 மினிட்ஸோ இல்லை ½ hour கேண்டிலோ க்ளோசிங் வச்சாதான் ஸோ பையிங் வந்து பாசிபிள். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் மோடில் தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா இருக்கு. ஒன் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 318 ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்தாலே ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணா இன்னைக்கு லோ வந்து 313.6. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் 312, 311 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சில ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் பை, இல்லைனா கண்டினியூஸாக செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் 5 days MCX கிளாஸ் வந்து April 21st 25th வரைக்கும் நடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.